அப்புறம் இன்னொரு மகிழ்ச்சியான விஷயம், சீக்கிரமாக ஃபிக்ஸ் பண்ணிடலான் இருக்கோம் டேட்டை. இன்னையுமே தள்ளி போடுறதா ஐடியாவே இல்லை. மட்டன் பிரியாணி அவளுக்கு ரொம்ப பிடிக்குமா. எனக்கு வந்து நைட்டு 12-1 மணிக்கு ஃபோன் பண்ணிட்டு கில்லி விளையாடுவோம், சிப்பிங் விளையாடுவோம். அதுக்கப்புறம் அந்த நொண்டி ஆமாம். நான் ஜாலியாக இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஜான் கான் ரோடு, மீசாப்பேட்டை மார்க்கெட்டு. இன்னைக்கு மத்தியான லஞ்சு இதுதான். சமையல் மணக்க ருசிக்க அம்மா சமையல் மசாலா ஐட்டம்ஸ், ஊறுகாய் ஐட்டம்ஸ் நம்மக்கிட்ட கிடைக்குது. நீங்கள் கீழே வந்து நம்பர் கொடுக்குறேன், நம்பரில் கான்டாக்ட் பண்ணுங்கள். வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இன்றைக்கி ஒரு விளாக் தான். இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சு போரான ஒரு விளாகாக தான் இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா பசங்கள்லாம் இல்லை. பசங்களாக இருந்தால் நல்லா என்ஜாய் பண்ணி எல்லாருமே பார்க்குறீங்க. லாவண்யாவை வந்து நான் திட்டி இப்போ தான் பாப்பா துணியை துவைக்க ஆரம்பிச்சிருக்கிறா. 2 மாதம் ஆயிடுச்சு. நார்மல் டெலிவரி. நல்லா உட்காந்து மங்களம் பாடிக்கிட்டே இருந்தா. அப்புறம் டெய்லி திட்டி இப்போ செய்ய ஆரம்பிச்சிட்டா. நிறைய பேர் அவளுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி சொல்லியிருந்தீங்க, அம்மா பாவம், நம்ம வீட்டில் இருக்கிற வரைக்கும் தான் ஜாலியாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு தெரிஞ்சு அது தப்பு. நம்ம வீட்டில் இப்படி பழகிட்டோம் அப்படின்னாக்கா அவங்க வீட்டில் போயிட்டு அதே மாதிரி பழக்க வழக்கங்கள் தான் வரும். அங்கே தான் ஆரம்பிக்கும் சண்டை. என்னன்னு கேட்டிங்கன்னா, அவள் குழந்தைய பார்த்துக்கிட்டே இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு மாமியார் சொல்ல. அதுக்கப்புறம் பாவம் 2 பேருக்கு நடுப்புற மாப்பிள்ளை மாட்டிக்கிட்டு முழிக்க, இதெல்லாம் வந்து தேவையில்லை இல்லைங்களா. அப்புறம் இன்னொரு மகிழ்ச்சியான விஷயம், சீக்கிரமாக ஃபிக்ஸ் பண்ணிடலான் இருக்கோம் டேட்டை ரமேஷுக்கு. இல்லை சும்மாங்க, சும்மா சென்னை டு லடாக் வந்து நான் ட்ரிப்பு போயிடலான் இருக்கேன். நடந்து போயிட்டு வர 1 வருஷம் ஆகிடும். அப்போ 1 வருஷம் நமக்கு டைம் கிடைச்சிரும். சும்மா சொல்கிறான் அந்த பையன். கேமராக்கு பின்னாடி இப்போ பேசுறதெல்லாம் அப்படியே உம்முன்னு வச்சுக்கிட்டு பேசுகிறான். வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சூப்பரான சர்ப்ரைஸ் இருக்குது. அது வந்து நாங்கள் இன்னும் கொஞ்ச நாள் ரிவீல் பண்ணுறோம். என்ன தெரிஞ்சால் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஏன் வந்து ஸோ அதை வந்து இப்போ சொல்ல வேணாம், நாங்கள் அப்புறமா உங்களுக்கு சொல்கிறோம். இவன் இப்படியே உங்களை வந்து சர்ப்ரைஸ் நீங்கள் கிடப்பான். கண்டிப்பாக என்ன நடந்தாலும் இந்த வருஷம் ரமேஷுக்கு கல்யாணம் தான். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கல்யாணத்துக்கெல்லாம் போகும்போது அவனுங்க எல்லாரும் என்ன கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அம்மா உங்ககிட்ட தான் அவங்க வந்து சொல்கிறான், அவன் வேணான்னு சொல்கிறான். ஆனால் எங்களுக்கெல்லாம் நைட்டு 12-1 மணிக்கெல்லாம் ஃபோன் பண்ணி சும்மா இல்லாமல் போனாலும் இவங்க வேற என்ன வாரத்துக்கு ஒருத்தவரை பத்திரிக்கை எடுத்துட்டு வந்துடுவாங்க. எனக்கு கல்யாணம் வந்து அநியாயம், குழந்தைக்கு பிறந்த நாள்லாம் கூப்பிடுறான். கல்யாணம் பண்றீங்கன்னா அநியாயம் பண்ணிட்டு இருக்காங்க. இவனுங்க பண்றதுனால இவங்க வேற உசுப்பேத்தி விட்டுறானுங்க. அவனுங்க வந்து என்கிட்ட வந்து சொல்றாங்க, அம்மா உங்ககிட்ட சும்மா சொல்றாங்கம்மா, பொய் சொல்றாங்கம்மா. எனக்கு வந்து நைட்டு 12-1 மணிக்கு ஃபோன் பண்ணிட்டு எங்க அம்மா கல்யாணமே பண்ணி வைக்க மாட்டேன்ற. நீங்களாம் கல்யாணத்துக்கு எங்க அம்மாவை கூப்பிட்டு வரேன், நீங்களாம் சொல்லுங்கடா அப்படின்னு சொல்லி வைக்கிறாம்மா எங்க கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அதெல்லாம் பார்க்கும்போது ஜாலியா இருக்க. எந்த பிள்ளையும் அம்மா கிட்ட வந்து கல்யாணம் பண்ணி வைங்கன்னு கேட்காது. அப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு புரிஞ்சிச்சு, அவனோட மைண்ட் வாய்ஸ் வந்து எனக்கு புரிஞ்சிச்சு. அதனால ஓகே, இனிமே தள்ளி போடுறதா வந்து ஐடியாவே இல்லை. சீக்கிரமாக ஒரு மேளத்தை கொட்டி தாலியை கட்டி அவனை கட்டி போட்டுற வேண்டியது தான். வாங்க சமைக்க போவோம் இப்போ. இன்னைக்கு வந்து ஏதோ ஒரு ரெசிபி தான் பண்ண போகிறோம் நம்ம நினைக்கிறோம். இது வந்து வெண்டைக்காய் வந்து இப்போல்லாம் நம்ம வீட்டில் வந்து ஃப்ரெஷ்ஷான காய் ஏன் இல்லை அப்படின்னா, நம்ம கடையில் சேலாகாத காய் எடுத்து தான் சமைக்கிறோம். ஆல்ரெடி நான் ஆரம்பிச்சிட்டேன். ரமேஷ் வந்து லேட் பண்ணிகிட்டே இருந்தாப்புல, அதனால் பீட்ரூட் வந்து இதில் வேக வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வெண்டைக்காய் போட்டு பொரி குழம்பா வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எப்போ பார்த்தாலும் காரக்குழம்பு சாம்பார் அப்படின்றதுட்டு நம்ம பொரி குழம்பா வச்சுக்கலாம் இன்றைக்கி அப்படின்னு. அதுக்கப்புறம் இந்த ஷெல்ஃபெல்லாம் வேற க்ளீன் பண்ணணும். அதுவும் முடிஞ்சால் இந்த டிவி கிட்ட இருக்கிற ஷெல்ஃப் மட்டும் இன்றைக்கி க்ளீன் பண்ணுவோம். இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இதெல்லாம் வந்து ரமேஷ் ஆர்டர் போட்டு வாங்கி கொடுத்தாப்புல. இதில் வந்து மணி பிளான்ட்டு வேற ஏதாவது செடி வைக்கலாம். அப்படியே தொங்குற மாதிரி செடி. ஒரு சைடு அடித்த உடனே அப்புறம் திடீர்னு ஒரு ஐடியா வந்துருச்சு, இந்த பக்கமும் அதே மாதிரி அடித்தா அழகாக இருக்கும். அதே மாதிரி 2 சேனலுக்கு அவார்டு வந்தால் இந்த பக்கம் வந்து மாட்டி வச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். ஆனால் இன்னும் 2 சேனலுக்கு எப்போ அவார்டு வரும்னே எனக்கு தெரியல. காட்டுப்பூச்சி விளாக் வருமா வராதான்னு தெரியல.
மக்களே இதில் ஒரு 8-7 லட்சம் பேர் இருக்கீங்க. ஒசுக்குன்னு போயிட்டு ஒரு 70,000 பேர் தான். டக்குனு சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நாளைக்கே அனுப்பி விட போகிறாங்க. பண்ண மாட்டீங்களா? கீழே லிங்க் கொடுக்குறேன், பண்ணி விடுங்க. வரமாட்டோன்னு வேறு இவங்க சந்தேகப்படுறாங்க. அம்மாக்காகவே. அதுக்கப்புறம் அம்மா சமையலுக்கு கோல்டு பட்டன் கிடைக்கும்னு வெயிட் பண்ணி ஆமை கதையாக ஆயிட்டேன் நான். ஆனால் கண்டிப்பாக ஆமை ஜெயித்த மாதிரி நானும் ஜெயிச்சிருவேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. முயல் மாதிரி ஓடுறத விட ஆமை மாதிரி நவர்றது தான் எப்பவுமே நல்லது. ஆனால் வேலை செய்யும் போது ஆமை மாதிரி நவரக்கூடாது, அது நல்லது கிடையாது. சில விஷயங்களில் ஒரு நல்ல விஷயங்களில் ஆமை போல தான் அடி எடுத்து வைக்கணும், அப்போ தான் நம்ம மேலே வர முடியும். அது தவிர இங்கேயும் வந்து ஒரு இது வந்து அடிச்சிருக்கோம். இதெல்லாமே வந்து நமக்கு அந்த ஏதோ சொல்லுவே என்ன சூரி எதில் புக் பண்ண ஓ அதில் நமக்கு இது வந்து இது எல்லாமே அழகாக புக் பண்ணி வாங்கினது. நானும் கொஞ்சம் யோசித்து எப்படி செக் பண்ணால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு வாசல் முன்னாடி அந்த செடி வச்சுட்டேன், அப்புறம் விநாயகர் வச்சுட்டேன், இங்கே வந்து இது வச்சுட்டேன். இங்கே வந்து என்ன வைக்கிறதுன்னு தெரியல. ரமேஷ் வந்து புத்தர் வைக்கலான்றான், நான் வந்து விநாயகர் வைக்கலாம் அப்படின்றேன். இன்னும் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து முடிவு பண்ணி பண்ணுற விஷயம் இது. சின்ன விஷயங்கள் கூட நாங்கள் அப்படி தான் கொஞ்சம் சேர்ந்து. ஆமாம், வாசல் முன்னாடி விநாயகர் வச்சேன், நான் மேலே ஒரு விநாயகர் வச்சாச்சு. அதனால் இவன் குட்டியாக ஒரு புத்தர் வாங்கி வைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கான். சரி ஓகே, விநாயகர் வைக்கலாமா புத்தர் வைக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே சொல்லுங்கள். எண்ணெய் வந்து ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டிருக்கேன். முதல்ல நம்ம வெண்டைக்காய் பொரிக்குழம்பு பண்ணிக்கலாம். சோம்பு வந்து ஒரு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். சின்ன வெங்காயம் வந்து ஒரு 200 கிராம் வச்சுருக்கேன், அது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். பாருங்கள், உப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 ஸ்பூன் கல் உப்பு சேர்த்துருக்கேன். பாருங்கள், தக்காளி வந்து ஒரு 4 தக்காளி அதை சேர்த்துப்போம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரமேஷ் வந்து ரொம்ப நாளாக ஒரு சிஸ்டம் கேட்டுகிட்டே இருந்தாப்புல. ஏதோ அட்வான்ஸாக வந்து என்ன பண்ண ஆமாம், அது வந்து பார்த்தீங்கன்னா A2D சேனல் அப்படின்ட்டு வந்து யூடியூப்ல இருக்குது. ஸோ அவங்க நான் நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கேன். ஸோ அவங்க கிட்ட கொடுத்து பண்ணலாம், அவங்க ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம சேனலுக்கு எப்படி கான்ஃபிகர் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு எல்லாமே செக் பண்ணிட்டு அவங்க கிட்ட தான் கொடுத்துருந்தோம். ஸோ அவங்க இப்போ எடுத்துகிட்டு வந்துட்டாங்க நம்ம சிஸ்டமை. ஸோ ரொம்ப நாள் வந்து பண்ணணும்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு சிஸ்டத்தை வச்சு ரமேஷ் வந்து இவ்வளோ நாள் பண்ணிட்டு இருந்தாப்புல. ப்ரோ தான் வந்து ப்ரோ நேதாஜி இவங்க டீம்ல இருந்தால் நமக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து வைங்க ப்ரோ, இதுதான் நம்மளுடைய பிசி இனிமேல். ஸோ இதுக்கப்புறம் வந்து எடிட்டிங் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வேறு லெவலில் இருக்கும். ஆல்ரெடி நீ நல்லா தானே பண்ணுற. ஆமாம், எல்லாமே சூப்பராக பண்ணுவாப்புல. காலையில் வந்து ஒரு நம்ம வீடியோ எடுத்து கொடுத்தோம் அப்படின்னா எனக்கு சாயங்காலம் வேணும்னா உடனே வந்து ரெடி பண்ணி கொடுத்துருவாப்புல. அது என்னன்னா நமக்கு ரண்டர் ஸ்பீட் வந்து நம்ம ஆல்ரெடி வச்சுட்டு இருந்த பழைய சிஸ்டம் எப்படின்னா போட்டோம் அப்படின்னா ஒரு ஃபைல் போடுறதுக்கு 4 மணி நேரம் முடிய. ஸோ அதுதான் அதை கூட அவன் இது பண்ணி சூப்பராக பண்ணி கொடுப்பான். ஸோ இப்போ வந்து இதில் இன்னும் ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, வேலை தெரிஞ்சவன் எந்த ஒரு எதை வச்சு வேணாலும் வேலை பண்ணிடலாம் அப்படின்றத வந்து ராவி வந்து நிரூபிச்சிருக்கிறாப்புல. இப்போ இதை கொடுத்தா இன்னும் கொஞ்சம் சூப்பராக பண்ணி தருவாப்புலன்னு எனக்கு பெரிய நம்பிக்கை இருக்குது. அதனால் அடுத்து வரப்போகிற வீடியோ எல்லாமே நம்ம வந்து இந்த சிஸ்டத்தில் தான் எடிட்டிங் பண்ண போகிறோம். ஆன் பண்ணி பார்த்துடலாம். அம்மா வந்து சிஸ்டம் ஆன் பண்ணுறது லைட்ல இருக்குது. இங்கே பாருங்க, நான் பக்கத்தில் ஆள் இல்லைன்னு நினச்சி கம்முன்னு படுத்துருந்தா இங்கே நான் பக்கத்தில் வந்து படுத்த உடனே ஒரே சவுண்டு. அதை பாருங்க பாருங்க. லக்ஷ்மா லக்ஷ்மா பாருங்க, இப்படி வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினோடனே நம்ம இந்த வெண்டைக்காய் சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நான் வந்து சின்ன கடாயில் போட்டேன், அப்புறம் மாற்றிட்டேன். இதில் வந்து நம்ம வந்து பீட்ரூட் பொரியல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெருசில் மாற்றிட்டு இதில் பீட்ரூட் பொரியல் பண்ணுவோம். மஞ்சத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா வந்து வதங்கட்டும். இதில் பார்த்திங்கன்னா நம்ம பீட்ரூட் தாளிச்சிக்கலாம். நான் வந்து பீட்ரூட் வந்து வேக வச்சுட்டேன், ஒரு 2 விசில் போட்டு
அப்புறம் உளுந்து வந்து ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். பாருங்க, வெங்காயம் ஒரு 4 வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் பீட்ரூட்டுக்கு. பாருங்க, பீட்ரூட் வந்து அப்படியே தண்ணியோடவே நம்ம போட்டுடலாம். இப்படி நீட்டு வாக்கில் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்க, பீட்ரூட்டுக்கு வந்து ஒரு 1.5 ஸ்பூன் 2 ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். ஆமாம், இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான, ஏன்னா வெங்காயம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கா, அதே மாதிரி இதை வேக வச்சுட்டு அப்படி நீட்டு வாக்கில் கட் பண்ணி வேக வச்சுருக்குறோம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் இருக்கும். சிலர் வந்து சப்பாத்தி கூட இது இப்படியே தொட்டு சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் இதில் வந்து இன்னொன்று போட போகிறேன், இந்த கொஞ்சோண்டு மேகி மசாலா ஒரு டேஸ்ட்டுக்கு வேண்டி. இதில் அதே மாதிரி நம்ம கொஞ்சோண்டு மேகி மசாலாவும் சேர்த்துக்கலாம். இது வந்து நல்லாயிருக்கும், நமக்கு டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக கிடைக்கும். ஒரு பேக்கெட்டு இந்த மாதிரி பொரியல் கூட்டிலலாம் இது போடும்போது கொஞ்சம் டேஸ்ட்டு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நல்லாவும் இருக்குது. அப்படி இந்த தண்ணி வற்றட்டும், இப்படி மூடி வச்சிடலாம் ஒரு 2-3 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். பாருங்க, இதில் தனியாத்தூள் பார்த்திங்கன்னா ஒரு 4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். வெறும் மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூன், காஷ்மீர் மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூன். இப்போ வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். மசாலா போட்டுட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு தண்ணி ஊற்றிக்கலாம். உங்களுக்கு வந்து குழம்பு எப்படி திக்காக வேணுமோ இல்லை தண்ணியாக வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றிக்கங்க. பாருங்கள், இதில் தேங்காவும் சோம்பும் அரைச்சி வச்சுருக்கேன். வெண்டைக்காயெலாம் நல்லா வெந்ததுக்கப்புறம் இதை தூக்கி இதில் ஊற்றிடுங்க. இது கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். பீட்ரூட் வந்து நல்லா வெந்துருச்சு. ஆல்ரெடி நான் குக்கரில் வந்து 2 விசில் போட்டுட்டேன். இந்த மாதிரி இருந்தாக்கா சாப்பாட்டில் போட்டு பிணைஞ்சி சாப்பிட கூட நல்லாயிருக்கும். இதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சுருவோம். இதுதான் நம்ம லஞ்சா இன்னைக்கு. ஆமாம், பீட்ரூட். ஸோ இன்றைக்கி என்ன கிழமை? வேலைக்கிழமை. நம்ம போய் வெளியே பிரியாணி சாப்பிடுவோம். இப்போல்லாம் பிரியாணி மேலே என்ன ஒரு அப்படி ஒரு என்ன சொல்கிறது, என்ன தெரியல, ஒரு கிரேஸாக இது லவ்வா என்னன்னு தெரியல, வேறு லெவலில் எங்கே போனால் அதுவும் மட்டன், முதல்ல சிக்கன் பிரியாணி. MBAவா? என்னது MBA? MBA. என்னது MBA? MBAனா தமிழ் சரஸ்வதி நாடகத்தில் அவளுக்கு பிரியாணி பிடிக்குமா, அதை வச்சு தான் MBA அப்படின்னு அவளை கூப்பிடுவாங்க. மாப்பிள்ளை வீட்டில் என்ன பண்ணிட்டாங்க, ஏமாந்து போய் அவள் MBA படிச்சிருக்கிறான்னு சொல்லிட்டு கல்யாணத்துக்கு நீ தானே சொன்ன பிரியாணி பிடிக்கும் பிரியாணி பிடிக்கும். பிரியாணிக்கு MBAவா? எனக்கே ஒன்றுமே புரியல. MBA என்ன சொல்லிட்டு இருக்காங்க? மட்டன் பிரியாணி MBA. ஓ அப்படியா? மட்டன் பிரியாணி, மட்டன் பிரியாணி அவளுக்கு ரொம்ப பிடிக்குமா, அதனால MBA. இப்போ வந்து மட்டன் பிரியாணி எங்கே போனாலும் அதுவும் அந்த நல்லி எலும்பு அப்படியே எடுத்து சாப்பிட்டோன்னா என்ன டேஸ்ட்டாக இருக்குது. என்னடா சவுண்டு வருது வெளியே ஏதோ. இப்போ வந்து இன்னைக்கு வெஜிடேரியன் அப்படின்னு வெஜ்ஜி லஞ்சு அப்படின்னால நான் வந்து வெளியே போனேன் இன்னைக்கு வேலையா. அதனால் வந்து இப்போ போயிட்டு மட்டன் பிரியாணி சாப்பிட்டு அப்படி போயிட்டு தான். போன வீடியோவில் வந்து நிறைய பேர் வந்து உங்கள் வந்து அப்படியே இரும்பு பெண்மணி காந்தகம் வச்சா ஒட்டிக்கும், உங்ககிட்ட வந்து ஒரு 500 இரும்பு சக்தி இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் கமெண்ட்லாம் வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கமெண்ட்லாம் படித்து என்ன ஃபீல் பண்ணீங்க நீங்கள்? எனக்கு உண்மையிலே வந்து அந்த கமெண்ட்லாம் படிக்கும்போது எனக்கு கண்ணீரே வந்துடுச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா, சில டைம் வந்து நான் யோசிப்பேன், நான் ஒரு கோழை, நான் எதுக்குமே லாய்க்கில்லை அப்படியெல்லாம் நினச்சிவேன். ஆனால் நீங்கள் எல்லாரும் சொன்னதை பார்த்து, ஓ நம்மக்கிட்ட இவ்வளோ திறமை இருக்கா, இவ்வளோ தைரியசாலியா அப்படின்னு மனசில் தோணுச்சு. ஸோ செம்ம, அது எல்லா கமெண்ட்ஸுமே ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாருக்குமே. அப்படியே நெஞ்ச தொடுற மாதிரியே இருந்தது. ஆமாம், உண்மையிலே செம்ம கமெண்ட்ஸு. ஸோ நாங்கள் என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, அம்மா வந்து முந்தா நேற்று வந்து மவுண்ட் ரோடு போகலாம் அப்படின்ட்டு போயிட்டு இருந்தோம். ஸோ அப்போ வந்து என்ன பண்ணாங்கன்னா, ராயப்பேட்டையில் தான் அம்மா வந்து சின்ன வயசில் இருந்தேன். அதாவது சில ஏரியாவுக்கு போகும்போது அம்மாவுக்கு வந்து அந்த ஒரு ஹாப்பினஸ் இருக்கும் அவங்க ஃபேஸில். அது எந்த ஏரியான்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து ராயப்பேட்டை அந்த மார்க்கெட் ரோடு, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா கோடம்பாக்கம். இந்த 2 இடத்துக்கு போகும்போதும் வந்து இந்த இடத்தெல்லாம் பார்க்கும்போது பழைய ஞாபகம்லாம் வந்துருந்தோம். எனக்கு கோடம்பாக்கத்தை விட கோடம்பாக்கத்தில் வந்து எல்லாமே எனக்கு என்ன சொல்கிறது, கோடம்பாக்கத்தில் பெருசாக நான் ஜாலியாக இருந்தது கிடையாது.
அது எனக்கு கொஞ்சம் லைஃப்பில் வந்து எல்லாமே கஷ்டத்தை கொடுத்த ஒரு இடம் அது. நான் ஜாலியாக இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஜான் கான்ரோடு, மீசாப்பேட்டை மார்க்கெட்டு. ஸோ அங்கே என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா நீ போயிட்டு அந்த ஏரியா ஃபுல்லாக நைட்டு 10 மணிக்கு ஆமாம் ஒரு ரவுண்டு இந்த பக்கம் வா அப்படின்னு சொன்னேன். இந்த டாக்டர் வீட்டில் தான் நான் வேலை செஞ்சேன் அப்படின்னு அந்த வீடை காமிச்சிட்டு, அப்புறம் வந்து வேற ஏதோ ஸ்கூல் ரோடு, அப்புறம் இந்த கடைக்கு தான் வருவோம், நாங்கள் இங்கே தான் போவோம் அங்கே தான் போவோம்னு நைட்டு 10 மணிக்கு நானும் அப்பாவும் சுற்றிட்டு இருக்கோம் ராயப்பேட்டையில். ஸோ நீங்கள் யாராவது அந்த ஏரியாவில் இருந்தீங்க அப்படின்னா வந்து இது பண்ணுங்கள், கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அம்மா சொல்கிற ரோடெலாம் அது என்ன ஏரியாங்கம்மா? மீசாப்பேட்டை. ஸோ அந்த இடத்துக்கு அன்றைக்கி போகும்போது எப்படி இருந்தது உங்களுக்கு? எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்படியே பார்க்கும்போது அந்த சின்ன வயசில் நான் பண்ண எல்லாமே எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அப்படியே அந்த வயசுக்கு மாறிட்ட மாதிரி ஒரு ஃபீல் கிடைச்சிது. ஆமாம், மரத்தில் மாங்காய் அடிப்போம், சைக்கிள் ஓட்டுவோம், அப்புறம் என்ன பண்ணுவோம் இந்த மாதிரி. பாருங்க ஒரு செலிபிரிட்டி மாங்காய் அடிச்சு திண்டி சாப்பிட்டுருக்காங்க. அப்புறம் வேற என்ன பண்ணி கோலிலாம் விளையாடுவீங்க? கோலி, அப்புறம் அந்த இதுடா அது பேர்னா இந்த கொம்பு வச்சு கில்லி விளையாடுவோம், சிப்பிங் விளையாடுவோம். அதுக்கப்புறம் அந்த நொண்டி லோக்கல் ரவுடியா சுத்தி நின்றுருக்கீங்க. ஆமா. இதெல்லாம் எத்தனை வயசுல? அதெல்லாம் ஒரு 8-9 வயசுல, 10 வயசு 12 வயசுக்குள்ள தான். அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள வச்சு லாக் பண்ணிட்டாங்க, வெளியே அனுப்ப மாட்டாங்க. ஸோ அப்போ வந்து அதெல்லாம் வந்து பழைய மெமரிஸ்லாம் வந்துச்சு. அதெல்லாம் வந்து செம்ம இது. ஸோ நிறைய எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கேட்குறீங்க அம்மாவோட லைஃப் இதுனா. ஸோ அதில் ஒரு விஷயந்தான் இது. பழைய ஏரியா வந்து போய் பார்த்துட்டு அதில் நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் ஒரு ரீகால் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம் அன்றைக்கி நைட்டு. அது வந்து பயங்கரமாக இருந்தது. ஒரு 10-10:30 மணி இருக்கும்ல, 10 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். 10 மணி இருக்கும். நாங்கள் பாட்டு போயிட்டு அந்த ரோட்லலாம் சுற்றிட்டு இருக்கோம். அந்த இடத்துல காமிக்கிறாங்க, இங்கே தான் நான் வேலை பார்த்தேன், இந்த ரோட்டில் தான் சுற்றுவோம், இந்த இவங்க தான் வந்து இது பண்ணாங்க. அப்புறம் வேறு என்னது, அந்த ஸ்கூல் வந்து நான் ஆல்ரெடி போயிருக்கேன். அம்மா படித்த ஸ்கூலுக்கு வந்து நானும் அம்மாவே ஒரு டைம் போயிருக்கேன். ஆமாம், ஒரு சர்டிஃபிகேட் வாங்கணும்னு போனேன். நான் படித்த வருஷத்தை சொன்ன உடனே அந்த மிஸ்ஸு சொல்லிட்டாங்க, எச்சமே ஐயோ நான் பிறக்கவே இல்லை மேம் அப்படின்ட்டாங்க. என்னன்னா அம்மாவோட 8th சர்டிஃபிகேட் வந்து வாங்கணும், சிங்கப்பூர் போகிறதுக்காக சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்னு. ஆனால் நாங்கள் அங்கே போயிட்டு வந்து அப்போல்லாம் வாங்காமல் விட்டுட்டு இருக்காங்க. ஸோ அது கேட்கலான்னு போனப்போ உண்மையாக சொல்லணும்னா இங்கே வந்து ஒரு விஷயத்த நான் சொல்ல விரும்புகிறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் யாராவது அப்போல்லாம் படிச்சுட்டு, இப்போ கூட நிறைய பிள்ளைங்க வந்து படிச்சுட்டு சர்டிஃபிகேட் வாங்காமல் விட்டுட்ருக்காங்க. அந்த மாதிரி விட்டுட்டு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு போய் வாங்கிடுங்க. எப்போவாவது நம்ம ஃபெயில் ஆனமோ பாஸ் ஆனமோ அந்த சர்டிஃபிகேட் எப்போயாவது ஒரு நேரம் நமக்கு யூஸ் ஆகும். அந்த மாதிரி விட்டுட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் போயிட்டு அந்த சர்டிஃபிகேட்டை வந்து வாங்கிக்கங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா எனக்கே கிட்டத்தட்ட எப்போ ஒரு 30 இல்லை, எனக்கே அந்த சர்டிஃபிகேட் வந்து கிட்டத்தட்ட 37 வருஷம் கழித்து தான் தேவைப்பட்டது. அதனால் அதை விடாத, என்ன படிச்சிருந்தீங்கனாலும் அதை விடாமல் போய் வாங்கிடுங்க. ஸோ இதுதான் வந்து இன்னைக்கான ஒரு மெசேஜ். வெண்டைக்காய் பொரி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுவோம், வேறு ஒரு பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம். பாருங்கள், சூப்பரான ஒரு பீட்ரூட் பொரியல், வெண்டைக்காய் வந்து பார்த்திங்கன்னா பொரி குழம்பு. இது வந்து நான் தனி விடியாக சுரக்காய் கூட்டு எடுத்திருக்கேன், அது தனி விடியாவாக எடுத்திருக்கேன். இது வந்து சாப்பாடு. இன்றைக்கி மத்தியான லஞ்சு இது தான். இன்றைக்கி வந்து இந்த லஞ்ச் மெனு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள், இதில் என்னென்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.